சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து இந்த மாதிரி சேதுபதியையும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இறந்து போன மாதிரி நடிச்சுட்டு ஒரு ஆக்டிங்காக போட்டுட்ருக்காங்க. அதனால எல்லாமே உட்காந்து அழுதுட்ருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி இறந்தனால அடுத்து கருமாதி அடுத்த 15 நாளைக்கு என்ன பண்ணும் இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பாட்டி வந்து கருப்பை கூப்பிட்டு என்னை போய் அடக்கமே பண்ணிடுவாங்க போல, இப்படியே அமைதியாக இருக்க, போய் இந்த லெட்டரை வந்து எப்படியாவது யாரையாவது எடுத்துகிட்டு வந்து படிக்க சொல்லி அவங்க 2 பேரையும் உறுதிமொழி எடுக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கருப்பும் பார்த்திங்க அப்படின்னா பாட்டி வந்து கடைசி ஆசையாக ஏதாவது லெட்டர் கூட எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம்ல, போய் ரூமில் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த வீட்டில் உள்ள பொம்பளைங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பாட்டியோட ரூமில் போய் பார்க்கும்போது கரெக்டாக அந்த லெட்டர் இருக்குது. அந்த லெட்டர் எடுத்துகிட்டு வந்து ராஜாங்கத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. ராஜாங்கம் பார்த்திங்க அப்படின்னா பாட்டியோட கடைசி ஆசையை வாசிக்கிறாங்க. அதில் வந்து பாட்டி முன்னாடி தமிழ்ச்செல்வியும் சேதுபதியும் நாங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால ராஜாங்கம் பாட்டியோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க 2 பேருமே அதே மாதிரி செய்ய சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா உறுதிமொழி எடுக்கிறாங்க. இதனால் கண்டிப்பாக சேர்ந்தும் வாழ போகிறாங்க. ஸோ பாட்டியோட பிளான் வந்து அவங்க நினச்ச மாதிரியே சக்ஸஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் பாட்டி வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தால் அவங்க 2 பேரும் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.